ஹாய் பீப்புள், திஸ் இஸ் கில்பர்ட். வெல்கம் டு கில்லிஸ் ஃபோலியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை 2 மரவெட்டுற தொழிலாளர்களை பற்றின கதை. ஸோ இவங்க 2 பேரும் எப்படின்னா, டெய்லி காலையில் மரவெட்ட போவாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ காலையில் மரவெட்ட ஆரம்பித்தாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு எவ்வளோ மரவெட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற 2 மரவெட்டுற தொழிலாளர்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க ஒரு நாள் காலையில் 2 பேரும் மரவெட்டுறதுக்காக போகிறாங்க. காலையில் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் போட்டி போட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெட்ட ஆரம்பிக்கிறப்போ வேர் தூத்துது, கையெல்லாம் வலிக்குது. பட் இருந்தாலும் 2 பேரும் நல்லா வெட்டுறாங்க, போட்டி போட்டு வெட்டுறாங்க. வெட்டிட்டு ஒரு மத்தியான நேரமாகுது. ஒருத்தன் வந்து, சரி ஓகே நான் பிரேக் எடுக்க போகிறேன், நீ என் கூட ஜாயின் பண்ணுறியா, நம்ம பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வெட்டலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். ஸோ அப்போ இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து நான் எவ்வளோ மரம் வெட்டுறனோ அதுக்கு தான் நல்லா வருமானம் வரும், அதனால் நான் நிறையா வெட்டணும், அதனால் நான் நிறைய நேரம் உழைக்க போகிறேன் அப்படின்ட்டு இவன் வந்து பிரேக்கே எடுக்காமல் கண்டினியூஸாக சாப்பாடு தண்ணி இது இல்லாமல் கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ ஹீஸ் கண்டினியூஸ்லி கட்டிங் ஹிஸ் வுட். 2வது பிரேக் எடுக்க போனவன் அவன் அசால்ட்டாக, சரிப்பா உன் இஷ்டம்ப்பா, நான் வந்து பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் பிரேக் எடுக்க போயிட்டான். பிரேக் எடுக்க போயிட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழித்து வரான். வந்து அவன் வேலையை திரும்ப 2 பேரும் போட்டி போட்டு வெட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டேல பார்த்தா பிரேக் எடுத்தவன்ட்டு அவ்வளோ மரம் அவன் வெட்டி வச்சுருக்கான். இன்னொருத்தன் பார்த்தா அவன் காலையில் ஆரம்பித்து கம்மியாக தான் வச்சுருக்கான். ஸோ 2யும் கம்பேர் பண்ணும்போது அவன் குமிச்சு வச்சுருக்கான். யார்? பிரேக் எடுத்தவன். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா 2 பேரும் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டுறோம், நம்ம தான் இது வரைக்கும் பிரேக் எடுக்காமல் விட்டுறோம், நம்மகிட்ட தானே லாஜிக் படி அதிகமாக இருக்கணும், இவன்ட்டு எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். பட் அவனுக்கு புரியலை என்ன பண்ணுறது. ஸோ யோசிச்சு பார்க்குறப்ப என்ன டிஃப்ரெண்ட்டாக நடந்ததுன்னு பார்க்குறப்ப அவன் எடுத்த பிரேக் தான் அந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், நாளைக்கு அதே மாதிரி காலையில் அவங்க வெட்ட ஆரம்பித்து மத்தியான நேரம் வந்து அவன் வந்து லஞ்சுக்கு போகிற டைமில் இவன் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறான் பிரேக் டைமில் அப்படின்னு போய் பின்னாடி அவனுக்கு தெரியாமல் போய் பார்க்குறான். பார்க்குறப்ப தான் அவன் பார்க்குறான், என்ன பண்ணுறான்னா அவன் கோடாரியை வந்து ஷார்ப்பன் பண்ணுறான். ஸோ கோடாரி ஷார்ப்பன் பண்ண என்ன ஆகும்னா, கோடாரி இன்னும் வந்து வலுவாகும், இன்னும் ஷார்ப்பாகும். ஸோ ஒவ்வொரு அடியும் வந்து மரத்தோட வெட்டுக்கு ஆழமாக போய் விடும். அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து துண்டுகளாக விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவன் அதில் தான் புரியுது. ஸோ நம்ம வந்து இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட வேலையை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு வேலையை எஃபிஷியண்ட்டாக பார்க்குறதுக்கு நமக்கான கோடாரி தேவை. கோடாரிங்கிறது இந்த இடத்துல நம்மளோட ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எந்த துறையில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்கில்லை நாளுக்கு நாள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பிரேக்குங்கிறது அவனுக்கான ரெஸ்ட்டாகவும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அவன் கண்டினியூஸாக உழைக்கல, தன் பாடியை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கல, அவனுக்கான பிரேக்கையும் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் டயத்தை எவ்வளோ ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ அவன் எப்படி அவன் கோடாரியை தயார்படுத்தணும், நம்மளும் நம்மளோட ஸ்கில்லையும் டே டு டே லைஃப்பில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா உலகம் முன்னாடி நோக்கி தான் போகும், பின்னாடி நோக்கி போகாது. நம்ம உலகத்தோடு சேர்ந்து போய் தான் ஆகணும். ஸோ நம்மளும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டு உலகத்தோடு சேர்ந்து இயங்குவோம் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்குருவோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதோட நான் பெட்டர் கடையோடு உங்களோட வந்து சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.